டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ் நண்பர்களுக்கு நம்ம அன்பான வேண்டுகோள். இந்த 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 பதிவு ஏன் உங்களுக்கு நான் பண்ணுறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் நம்ம ஆட்டோ ஓட்டுவோம். இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க, நான் நேற்று வாடகை ஆட்டோ தான் எடுத்து ஓட்டுறேன். என் பேர் வந்து டேனியல். நான் வந்து சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன், கொட்டிவாக்கம். வாடகை ஆட்டோவுக்கு ஒரு நாளைக்கு 250 ரூபா வாடகை. சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதுக்கு, அது பெட்ரோல் போடுறதுக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து தண்ணி கேன் போடுறேன், காரு துடைச்சின்னு இருக்கேன். அது தண்ணி கேனில் கொஞ்சம் ப்ராஃபிட் வரல. அதனால் நான் வந்து வாடகை ஆட்டோ எடுத்து ஓட்டலான்னு ஐடியா போட்டு வாடகை ஆட்டோ நான் பேட்ச் அப்ளை பண்ணி வாடகை ஆட்டோ எடுத்து ஏன்னா இந்த வாட்டர் கேன் ரொம்ப நாள் தூக்க முடியல என்னால். அதனால் சரி ஆட்டோ எடுத்து ஓட்டலான்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். நான் எடுத்து சவாரி இப்போ ஏன்னா தெரிஞ்சும் கார் துடைக்கிறதுனால அவங்கக்கிட்டேயே நான் சவாரி எனக்கு கொடுத்துட்றாங்க. ஒரு சில பேர் கொடுக்கல. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாண்டில் கூட போடாமல் நான் வெயிட்டிங் இந்த ரேப்பிடோ இதிலலாம் வந்து நான் லிங்க் பண்ணி நான் ஓட்டின்னு இருக்கேன். ஊதியம் வந்து கம்மியாக வருது. ஆனாலும் நான் வந்து ப்ரேயர் சப்போர்ட்டில் இருக்கிறதுனால ஓரளவு ஆண்டவர் எனக்கு வந்து வருமானத்தை. ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன்னா, இதில் வந்து லாபமும் இல்லை. ஏன்னா சொந்தமாக வண்டி இருந்தால் வாடகை இல்லாமல் மிச்சம். இது வந்து நான் இப்போ ஏன் உங்களுக்கு இந்த பதிவு நான் போடுறேன்னா, நேற்று வந்து எனக்கு வந்து வெயிட்டிங் இதில் வந்து ஒரு கஸ்டமர், அவங்க வந்து என்னென்னா பாலவாக்கம். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீ வாப்பா சொல்லி என்னை கேட்டாங்க. சரி, நானும் வந்தேன். வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஏன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பத்திரிக்கை வைக்கிறதுக்கோசம் என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா கார் துடைக்கிறவங்க தான் அவங்க வீட்டில். நான் கார் துடைக்கிறதுனால, ஆட்டோ ஓட்டுறதுனால தெரியும், ஆட்டோ ஓட்டுறேன் பையன் தெரிஞ்சதுனால கூப்பிட்டாங்க. சரி ரைட்டு. நான் வந்து ரீசன்டபுளாக அமௌண்ட்டு வாங்கி நான் போயின்னு இருக்கும் போது நான் அவங்க பத்திரிக்கை கொடுக்க ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன், வெளியே நிற்கிறேன். நான் அந்த BMW பைக் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பையன் ஒரு ஈவினிங் 7 o'clock எங்கே தெரியுமா, நம்ம பாரிஸ் கார்னர் அங்கே BMW பைக்கில் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து ரேப்பிடோ புக் பண்ணியிருக்காங்க. அவங்க ரேப்பிடோ அந்த ஊபரா ரேப்பிடோவா எனக்கு தெரியல, ஆனால் வந்து புக் பண்ணியிருக்காங்க. BMW பைக்கு. இதில் என்னென்னா, ஏன் உங்களுக்கு நான் இந்த பதிவு பண்ணுறேன்னா, BMW பைக்கு வச்சுருக்கிறவங்க, அந்த வெளிநாட்டு வண்டி வச்சுருக்கிறவங்க எல்லாம் வந்து ரேப்பிடோவில் லிங்க் பண்ணி ஓட்டுறாங்க. ஒரு ரேப்பிடோ, ஊபரு. இதில் என்னென்னா, அவங்களால பண்ணுற முடிகிற வரைக்கும் பண்ணிடுறாங்க. நேற்று பார்க்குறேன் நான் ஊபரில். இப்போ நேற்று ரேப்பிடோவில் கம்மியாக இருந்தது, அதனால் ரேப்பிடோவை கட் பண்ணிவிட்டு நான் ஊபரில் போட்டு நான் ஓட்டின்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று அதே மாதிரி தான் பண்ணாங்க. இந்த பென்ட்லி அந்த என்ன வண்டி, இந்த பென்ட்லி வண்டி, அந்த ஃபாரின் அந்த வண்டியை ரேப்பிடோவுக்கு லிங்க் பண்ணி ஓட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேப்பிடோவில் லிங்க் பண்ணி ஓட்டுறாங்க. நான் கேட்டேன் அந்த தம்பிக்கிட்ட, ஏன் தம்பி உங்களுக்கு ஏன் தம்பி இந்த வேலை, உங்களால் எங்களுக்கு பொழப்பு கெட்டு போகுது தம்பின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து டியூ கட்டணும். நான் அப்போ நாங்கள் என்னடா பண்ணுறோம், ஒரு நாளைக்கு நாங்கள் 250 ரூபா வாடகை கொடுக்கணும்டா, கேஸ் ஃபில் பண்ணணும்டான்னு சொன்னால், அது ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு தான் நீங்கள் செய்யுங்க, இல்லைன்னா போங்கன்னு சொல்லி நம்மளை அதட்டுறான். ரேப்பிடோ இதில் ஓட்டுறோம் பையன். அதே மாதிரி BMW வண்டியில் வண்டி 2 வீலரை வச்சுன்னு வர்றவங்க இங்கே நம்ம பாலவாக்கத்துலேயே பார்க்குறேன். BMW 2 வீலர் வச்சுன்னு ரேப்பிடோ ஓட்டுறாங்க பிரதர் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ நண்பர்கள். BMW வண்டியை வச்சு, ஏன்னா நான் இப்போ புதுசாக ஆட்டோ ஓட்ட வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து டெய்லி புதுசாக ஆட்டோ ஓட்ட வந்திருக்கேன்னா ஒரு 2-3 நாள் தான் நான் ஆட்டோ ஓட்டின்னு இருக்கேன். நான் அந்த லிங்க் பண்ணி இது ஊபரை லிங்க் பண்ணி ஓட்டின்னு இருக்கிறேன்.
எவ்வளோக்கு நீங்கள் பட்ட அனுபவம் நான் நேற்று 2 நாள் 3 நாளாக நான் படும்போது அந்த வலியும் வேதனையும் நீங்கள் பட்ட வலியும் வேதனையும் நான் அனுபவித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு தண்ணி கேன் நான் வாட்டர் கேன் போடுவேன், காசு நான் சம்பாதிப்பேன், ஒவ்வொரு வீடாக போய் போட்டுட்டு வந்துன்னு இருப்பேன். ஒரு ஸ்டேஜில் இதே நம்மளுக்கு உடம்பு வலி ஓவர் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா முட்டி வலி இருக்குது, முட்டி வலி வந்துடுச்சு எனக்கு. மாடி ஏறி போகிறது, திருப்பி கீழே மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்து தூக்கின்னு போய் போட்டுன்னு இருக்குது. அதனால தான் நான் சரி ஆட்டோ எடுத்து நான் லைனில் ஓட்டலாம் சொல்லிட்டு நான் ஓட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 நாள் நீங்கள் நீங்கள் வந்து இத்தனை வருஷம் பட்ட பாடு நான் 3 நாளில் பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். BMW வண்டி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம பாலவாக்கத்துலேருந்து எடுத்துக்கின்னு நம்ம பனையூருக்கு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொண்ணு என்ன பார்த்தீங்கன்னா, ஏன்னாம்மா அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்குறேன், ஏம்மா என்ன நீங்களாம் வாடகை ஏற்றி இப்போ மீட்ரு போட மாட்டேறீங்க, நீங்களாம் வந்து ரேட்டு ஏற்றி போட்டிருக்கீங்க, அதனால தான் இங்கே நம்ம அதே நம்ம இங்கேருந்து ஆட்டோவில் இங்கேருந்து நம்ம காணத்தூர் முட்டுக்காடு அங்கே போனோம்னா எனக்கு ரீசனபிள் வந்து அமௌண்ட்டு வரும். நான் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க நான் கேட்கவும் மாட்டேன். ஏன்னா இப்போ தான் வந்திருக்கு, நான் வந்து இப்போ தான் வந்திருக்கிறதுனால ஒரு 2-3 ஆட்டோக்காரங்கக்கிட்ட ஆனால் இங்கேருந்து எவ்வளோ வாங்கலாம், நான் 2-3 ஆட்டோக்காரங்கிட்ட கேட்பேன். இவங்க சொல்லுவாங்க இப்படி வாங்கணும்ப்பா. அதுலேயும் வந்து ஒரு நம்ம கொட்டிவாக்கத்தில் ஒருத்தர் வயசானவர், அவரும் வந்து பல வருஷமாக ஷேர் ஆட்டோ ஓட்டின்னு இருக்காரு, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நார்மல் ஆட்டோவும் ஓட்டின்னு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா சவாரி எடுக்கிறேண்ணே, இந்த மாதிரி என்ன பண்ணுறதுண்ணே கேட்கும்போது, ஒரு இங்கேருந்து லாங் கிலோமீட்டரில் இவ்வளோ வாங்கணும்ப்பா. இங்கேருந்து அடையார் போகிறேன்னா 80 ரூபா வாங்கப்பா, ரீசனபிள் நார்மலாக 80 ரூபா வாங்கப்பா. அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கக்கூடாது, உனக்கும் கஷ்டமாக இருக்கக்கூடாது. ஆனால் இந்த ராப்பிடோக்காரன் என்ன பண்ணுறான், இந்த BMW வண்டி கொண்டு வந்து 60 ரூபாய்க்கு ஆனால் வரானே, 60 ரூபாய்க்கு. ஏன்னா நான் கேட்குறேன் அந்த பொண்ணுக்கிட்ட, நீங்கள்லாம் காசு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க, நான் இதெல்லாம் வந்து 60 ரூபாய்க்கு வரான். நான் என்ன சொல்கிறேன், BMW வண்டி வச்சுருக்கவன், பென்ட்லி வண்டி வச்சுருக்கிறவன்லாம் ராப்பிடோவுக்கு வரவே கூடாது. நான் நேற்று சவாரி ஈவினிங் நான் 11 மணிக்கு நான் சவாரி எடுத்தேன், நைட் சவாரி எடுத்தேன். ஒரு 300 400 சம்பாரிச்சிருப்பேன். நான் உண்மையாக நான் சொல்கிறேன், 300 400 சம்பாரிச்சிருப்பேன். ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்பி டூல்ஸு, நம்ம எஸ்ஆர்பி இருக்குல்ல, நம்ம என்ன ஐடி கம்பெனியில் நம்ம திருவாமூர்லேருந்து ஜெயந்திக்குள்ளே அந்த வழியாக போனால் வந்து டைட்டில் பார்க்கு, அவங்க ஃபுல்லாக BMW பைக்கு, அப்புறமா வந்து ஜாகுவார் புதுசாக பைக் விட்ருக்கான்னு நினைக்கிறேன், அந்த வண்டி, அந்த மைலேஜ் கொடுக்காத வண்டி எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து அந்த இது சொல்லுவாங்க KTM பைக்கு, அதெல்லாம் தூக்கின்னு வந்து பசங்க நிற்கிறாங்கண்ணே ஃபுல்லாக. ஏன்னா எல்லாம் ஐடி பசங்க புக் பண்ணிடுறாங்களாம்மா. அண்ணா நான் இது உங்களுக்கு ஒரு பதிவு பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் வந்து நான் ராப்பிடோ ஓட்டின்னு இருந்தேண்ணே. அதுக்கப்புறம் நான் ராப்பிடோ பைக் ஓட்டியிருந்தேன். என்ன பிரச்சனை வந்தது தெரியுமாண்ணே? தப்பே செய்யலைண்ணே. ஒரு லேடி வந்தாங்க, ஏறினாங்க, நான் கேட்டேன், அம்மா நீங்கள் ஏம்மா இது மாதிரி நான் கேட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட,
ஏம்மா நைட் டைமில் இப்படிலாம் வரீங்களேம்மா, அந்த 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 லேடின்னு சொல்ல முடியாது, அது பொண்ணு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸு பார்த்தீங்கன்னா நான் கேன்சல் பண்ணிகிட்டே போயிட்டேன் பிரதர். ஏன்னா நானும் அக்கா தங்கச்சி கூட, அண்ணன் தங்கச்சி கூட கூட்டு குடும்பத்தில் இருந்துட்டு நானும் வந்திருக்கிறேன் பிரதர். ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இப்போது இருக்கிற பொம்பளை பசங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். கேன்சல் பண்ணிவிட்டு நீ வேறு வண்டியை பார்த்துக்கோ சொல்லிட்டு போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் நான் ரேப்பிட்டோவே ஓட்டுறது, பைக் டாக்ஸி ஓட்டுறதை நான் நிப்பாட்டிட்டேன். தண்ணிக்கு என்ன வருமானம் வரலைன்னா கூட நான் பரவாயில்ல, இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ட்டை நம்ம, ஏன்னா நாங்கள் ஆண்டவரோட பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவரோட பிள்ளைங்க நேர்மையாக இருப்போம். நேர்மையாக உத்தமத்தோடு இருக்கிறவங்க நாங்கள். ஒழுங்கான கடவுள் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அதைப்படி நாங்கள் நடக்கிறவங்க. எங்கள் சபையில் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி நடக்கணும் இருக்கிறவங்க சொல்லி கொடுப்பாங்க எங்கள் பாஸ்டர்ஸுங்களாம். அந்த மாதிரி நாங்கள் நடக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்தோன்னே நம்ம குடும்பத்துலேயும் இந்த மாதிரி ஒரு பசங்க இருந்தாங்கன்னா அம்மா அப்பா எப்படி அடித்து திருத்துவாங்களோ, நான் அந்த பொண்ணுக்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு வந்தோம்மா, இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதும்மா, சாரிண்ணே இனிமேல். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் உணர்ந்து சாரிண்ணே இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இனிமேல் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி. ஆனால் இதில் நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறது என்னன்னா, ஆனால் இந்த பசங்க லவ் பண்ணுற பசங்களுக்கு இந்த லவ் பண்ணுறதுக்கு பைசா இல்லை. பொம்பளை பசங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு பைசா இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, ரேப்பிட்டோ ஓட்டுறாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பெட்ரோலுக்கு ஊரை சுற்றுறதுக்கு பொம்பளை பசங்களை கூட்டின்னு போகிறதுக்கு. நான் உண்மையாக பார்த்தேன். நேற்று தான் நான் ஓட்டி 3 நாளில் நான் இதை அனுபவித்தவன். நான் சொல்கிறேன், இது என்னோடய அனுபவத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஆட்டோ ஓட்டி 3 நாள் தான் ஆகுது. அந்த 3 நாளே நீங்கள் என்ன படுற கஷ்டத்தை நான் 3 நாளில் நான் பார்த்துட்டேன். இத்தனை வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களே, அந்த கஷ்டத்தை நான் 3 நாளில் நான் பார்த்துட்டேன். நான் ரேப்பிட்டோ, ஊபரு, இந்த இதில் இருக்கிறவங்க நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பைக் டாக்ஸியை நீங்கள் ஓட்டுறீங்க, நான் தப்பு சொல்லலை. BMW வண்டி, இல்லை BMW வண்டி, இந்த பென்ட்லி வண்டி, அந்த ராயல் என்ஃபீல்டு, அப்புறமா அந்த இன்னொரு வண்டி, எல்லாத்துக்கும் நீங்கள் பதிவு கொடுக்காதீங்க. இதனால் என்ன பாதிக்குதுன்னா, எல்லா பொம்பளை பசங்களும் கெட்டு போகிறாங்க. எல்லா பொம்பளை பசங்களும் கெட்டு போகிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஐடி கம்பெனியில் இந்த டைட்டில் பார்க்குக்கு நேராக 11 மணிக்கு நீங்கள் போய் பாருங்களேன். நைட்டு 11 o'clock நான் சவாரி ஓட்டினுக்கிறேன். நேற்று நைட்டு சவாரி ஓட்டினது 11 o'clock. அது என்னன்னா ஃபுல்லாக பொம்பளை பசங்க தான் வருதுங்க. பசங்க ஏதோ காலேஜ் முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர். ஒரு பையன்கிட்ட நான் கேட்டேன், தம்பி நீ எத்தனாவது படிக்கிறேன்? ஃபஸ்ட் இயர். என்ன ஏன்டா இப்படி வரீங்க? இல்லைண்ணே இது சந்தோஷத்துக்கு வரோம், ஜாலி டைம் பாஸ் ஆகுதுண்ணா, இதுக்கு தூக்கம் வரலண்ணே, வீட்டில் உட்காந்தா தூக்கம் வரல, அப்படி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பட்ட கஷ்டம் 3 நாளில் நான் பட்டிருக்கேன். நான் இதில் சங்கத்தில் நான் சேரலை, ஆட்டோ சங்கத்தில் நான் சேரலை, இந்த சங்கத்தில் நான் சேரலை, இந்த சங்கத்தில் நான் சேரலை. நான் கார் துடைக்கிற கஸ்டமருக்கு
அவங்க கேட்கும்போது வாடகை ஆட்டோ எடுத்து ஒரு நாளைக்கு 250 ரூபா கையில் கொடுத்து கேஸ் ஃபில் பண்ணி பெட்ரோலாக இருந்தாலும் பெட்ரோல் ஃபில் பண்ணி கேஸ் ஃபில் பண்ணி ஓட்டுவேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கார் துடைக்கிறவங்க மட்டும் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் ஓட்டுறது. நான் வெளியில் நான் ஓட்டலை. உங்களை மாதிரி நான் வந்து சவாரி கூட்டின்னு போகல. நான் கார் துடைக்கிறவங்களுக்கு மட்டும் ஓட்டும் போது இந்த அனுபவம் வந்து நான் பட்டேன். அதனால தான் உங்களுக்கு நான் இதை பதிவு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த இந்த இது இந்த யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நான் வந்து டெய்லி ஆட்டோ ஓட்டுற பதிவு வந்து உங்களுக்கு நான் டெய்லி இப்போ என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறேன் நான் வந்து பதிவு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.